கடந்த காலங்களில் பல அரசாங்கங்களின் கீழ் துன்புறுத்தப்பட்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கும் அத்தகைய தவறுகளில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் தயங்கப் போவதில்லை என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயதிசவால் விடுக்கப்பட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் ஊடக கொள்கை தொடர்பில் சிலர் வெளியிடும் விமர்சனங்கள் அதிகாரத்தின் மீது பற்றுக்கொண்டவர்களின் பைத்தியக்காரத்தனமான கருத்துக்கள் என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடாகும். ராஜபக்ச அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் பயங்கரவாதம் தொடர்பான உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையை நினைவு கூர்ந்துள்ள அமைச்சர், தராகி எனப்படும் தர்மரத்னம் சிவராம், லசந்த் விக்ரமதுங்க உள்ளிட்ட ஊடகவியலாளர்களின் கொலை மற்றும் பிரகீத் எக்னலிகுட காணாமலாக்கப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்களையும் தனது அறிக்கையில் நினைவு கூர்ந்துள்ளார். அத்துடன் கேத் நோயா, உபாலி தென்னகோன், போத்தல ஜயந்த, சனத் பாலசூரிய உள்ளிட்ட பல ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதாகவும் சிலர் உயிருக்கு பயந்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். ஊடக நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை, சீல் வைக்கப்பட்டமை, ஊடகவியலாளர்களை கைது செய்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் தடுத்து வைத்தல், ஊடக நிறுவனங்களுக்கு தீ வைக்கப்பட்டமை மற்றும் குண்டு தாக்குதல் உள்ளிட்ட சம்பவங்கள் ராஜபக்ச ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக சுட்டிக்காட்டும் அமைச்சர், 2006ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் வரை 13 ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறியுள்ளார். பல ஊடகவியலாளர்கள் காணாமலாக்கப்பட்டதுடன் 87 ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டுள்ளதாகவும் 4 தனியார் ஊடக நிறுவனங்கள் 5 சந்தர்ப்பங்களில் தாக்கப்பட்டதாகவும் அதற்கான சாட்சியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தனது அறிக்கையில் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த சம்பவங்கள் தொடர்பில் நீதியை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயங்கப் போவதில்லை எனவும் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதியை பெற்றுக் கொடுப்பதுடன் தவறு செய்தவர்களை சட்டத்துக்கு முன் நிறுத்த பின்வாங்கப் போவதில்லை எனவும் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச மேலும் தெரிவித்துள்ளார்.